அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களும் நன்றியும். இந்த தமிழ் அறிவர் மாநாட்டில் கலந்து என்னுடைய கருத்துக்களை பரிமாற வாய்ப்பளித்த மே 17 இயக்கத்தின் தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழர் அறிவர் மாநாடு கடந்த முறையே நான் வருவதாக இருந்தது. மதிப்புக்குரிய நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கேட்டார்கள், திடீரென்று என்னோட வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த ஆண்டு நான் முதலிலே சொல்லிவிட்டேன், கண்டிப்பாக நான் வருவேன், என்னுடன் என்னுடைய நண்பர்களும் வருவார்கள் என்று நான் என் நண்பர்களையும் அழைத்து வந்தேன். அந்த அளவிற்கு இந்த மாநாடு கடந்த 2 ஆண்டுகளாக மாபெரும் வெற்றி பெற்றதை நான் அறிவேன். ஏனென்றால் இதனுடைய தலைப்புகள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பது யாராருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படி கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. அதற்காகவே நான் இந்த இயக்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மதிப்புக்குரிய நண்பர் மீனாட்சி சுந்தரத்தை தான் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்ல வேண்டும். இதற்கு முன்னால் பேசிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் திருமுருகன் காந்தியை கோயம்புத்தூரில் 2 பேரும் ஒரே மேடையில் பேசிய ஞாபகம். அப்பொழுது அந்த மேடையிலே என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது என்பதை நான் கண்கூடாக பார்த்தவர். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு சமூகம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுதுன்னு தெரியல. ஒரு தீவிரவாதி மாதிரி எடுத்துக்கொண்டு அன்றைய கோயம்புத்தூரில் அந்த புத்தக வெளியீட்டு விழாது, அதுக்கு வெளியே நின்ற எத்தனை இடர்பாடுகள் என்பதை நான் கோயம்புத்தூரில் இருந்து கொண்டு பார்த்தவன். அந்த மாதிரியான மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பா அப்படி என்பது உண்மையிலே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மக்களை தட்டி எழுப்பணும், அவங்கள மூடர்களாக அமுக்கி வைக்கணும்ன்றது இன்றைய அரசியல் போக்காக இருக்கிறது என்பதுதான் மன வேதனைக்குரியது. அந்த அடிப்படையில் அவர் இப்பொழுது சரியான வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தலைப்பு நடுகள் வழிபாட்டில் பெருந்தெய்வராக மாறிய வீரர்கள். இதுவும் மீனாட்சி சுந்தரம் கொடுத்த தலைப்பு தான். நான் நடுகள்னு மொத்தமாக சொன்னேன், அவர் தான் இந்த தலைப்பை சொன்னார். அவர் ஒரு கவிஞர், அவருடைய வார்த்தைகள் ரொம்ப நன்றாக இருக்கும். நீண்ட நாள் நாங்கள் 2 பேரும் நேற்றே அவர் என்னோட பேசும்போது என்னை பற்றி சொன்னார். அவர் வரலாற்றிலையும் சரி தொல்லியலையும் சரி மிகவும் ஈடுபாடு கொண்டவர். அது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பல பகுதிகளுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். மதிப்புக்குரிய பேராசிரியர் அரங்கநாதன் சக்தி கண்ண ஐயா அவர்களுக்கு தெரியும், கடல் மைந்தனருக்கா தெரியும். நாங்கள் கோயம்புத்தூரில் என்னென்ன வழிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வரலாற்றுக்காக அப்படி என்று. அந்த அடிப்படையில் அவர் ஆங்கிலத்துறையில் படித்தாலும் தொல்லியலில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தார். அதை நேற்று அவர் வெளிப்படுத்தினார். அவர் இந்த தலைப்புகளெல்லாம் அவரே தொகுத்தார். அதை ஏற்கனவே பேசும்போது சொன்னது அவரே சொன்னார், என்னென்ன தலைப்புகள் இவர்கள் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி. அந்த அளவிற்கு அவர் ஈடுபாடோடு செய்தார். அந்த அளவிற்கு இதனுடைய கருத்தங்கத்துடைய கருத்துரைகளையும் போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தலைப்பில் நான் நடுகள் பற்றி பேசுகிறேன். ஏனென்றால் நம்மளுடைய வழிபாட்டின், தமிழருடைய வழிபாட்டின் முதல் அடிப்படை நடுகளில் இருந்துதான் உருவாகிறது. அந்த அடிப்படையில் இதை முதல் எடுப்பாக நான் கொண்டு வருவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நடுகள் என்பது அக்காலத்தில் வீரம் மரணம் அடைந்த, அதாவது தன்னுடைய இனத்திற்காக
எப்படி இப்போ நடந்து கொண்டிருக்குதோ அதே மாதிரி தம்முடைய ஊருக்காக தம்முடைய குடிகளுக்காக போர் தொடுத்து இல்லதை போர் எடுப்பதை தடுத்து தன்னுடைய வீரமரணத்தை அடைந்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்கள், அதை நினைவு கற்கள், வீரக்கற்கள் என்று பல பேர்களில் குறிப்பிடுகிறார்கள். அந்த மாதிரி எடுக்கப்பட்ட கற்களை மட்டும்தான் நான் இந்த கருத்துரைக்கு எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நவகண்டம் கொடுப்பது, அதாவது பழி கொடுக்கிறது, அந்த பழி கொடுத்தவர்களுக்கும் நடுகள் எடுத்திருக்கிறார்கள். அதேமாரி பெண்கள் இறந்தால் சதிக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அதேமாதிரி மிருகங்கள் தாக்கினால் அதுக்காக உயிரிட்டவர்களுக்கும் நடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான நடுகள் எடுக்காமல் இந்த மாதிரியான வீர மரணம் தன்னுடைய பொது நலத்திற்காக ஈடுபட்டு தன்னுடைய உயிரை நீத்த வீரர்களுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் ஏற்கனவே நான் இந்த ஆய்வுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். இந்த நடுகள் மேக்சிமம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. மற்ற பகுதிகளெல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் அது அழிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா பெரும்பகுதி முல்லை நிலைக்கிற பகுதியில் தான் இந்த நடுகற்கள் கிடைக்கின்றன. ஆனால் மதுரை, பாண்டிநாடு பெரும்பகுதி முல்லை நிலைத்த பகுதி, ஆனால் அங்கே இந்த அளவிற்கான நடுகள் கிடைக்கவில்லை. அதற்கான காரணங்கள் வேளாண்மை வளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்பதை நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இந்த நடுகற்கள் வெடியப்பன் கோயில், வேடியப்பன் கோயில் என்று பொதுமக்களால் அளிக்கப்படுது. வேட்டை ஆடுகின்ற அப்பன், வேட்டியப்பன் கோயில் என்று இந்த கோயில்கள் அழைக்கப்படுகின்றன. அங்கே போய் கேட்டோம்னா அவங்களுக்கு லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வேடியப்பன் கோயில்னால் அந்த நடுகளை போய் காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நடுகள் இந்த காணப்படுகிறது. சில இடங்களில் வழிபாட்டில் இருக்குது, சில இடங்களில் தூரப்போய் அது வழிபாட்டில் இல்லாமல் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. சில இடங்களில் வேறு தெய்வங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது, வேறு பேரில். ஆனால் அதே சிலைகள் தான், ஆனால் வேறு பேரில் அவங்க அழைக்கிறாங்க. சில இடத்துல பேசணும்னா இப்போ ரீசெண்டாக திருவாரூர் பக்கத்தில், திருப்பத்தூர் பக்கத்தில் விநாயகர் கோயிலும் வழிபடுறாங்க. அந்த விநாயகருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது மாதிரியான வழிபாடுகள்லாம் இங்கே இந்த நாட்டுப்புற வழிபாட்டில் இருக்குது. அந்த அடிப்பில் வேடியப்பன் கோயில் என்று இந்த கோயில்கள் வழிபடப்படுகிறது. அடுத்தது இந்த கோயில்களை, இந்த நடுகற்களை எடுப்பது யார் அப்படின்ற எடுத்துக்கொண்டால், ஒரு காலத்தில் ஊருக்காக, ஒரு குடிக்காக, ஒரு சமூகத்திற்காக உயிர் விட்டவருக்காக அந்த சமூகமே அவருக்கு சிலை எடுத்தார்கள், நினைவுகள் எடுத்தார்கள், வீரக்கல்விகள் எடுத்தார்கள். அது காலம் செல்ல செல்ல சமூகம் பொருளாதாரத்தில் பிளவுபட ஆரம்பித்தோன்னா தெரியல. நமக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஆசைகள் அதிகமாகும். ஆசைகள் அதிகமாகிட்டால் போட்டிகள் அதிகமாகும். எவனை எப்படி சாய்ப்பது? இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இத்தனை சீட்டு வேணுமா, அத்தனை சீட்டு வேணுமா, அதே மாதிரி தான் இங்கேயும் போக்கையும் அங்கேயும் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மட்டுமா அந்த நடுகளை எடுக்கின்ற மரபை பார்க்க முடிகிறது. அது அந்த காலத்திலேருந்தே அந்த வீச்சு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சமூகம் எடுத்தது, அப்புறம் ஊர் அமைப்பு ஏற்பட்டது, பிறகு ஊர் எடுத்தது, அப்புறம் அது நாடாக மாறும்போது நாட்டார் எடுத்தார்கள். அப்புறம் அது அதோடு முடிந்து போய் கடைசியில் அவங்க குடும்பங்கள் எடுக்கின்ற நிலைமையை நான் இந்த நடுகளில் பார்க்கிறோம். அடுத்தது இந்த நடுகள்லாம் பெரும்பகுதி எங்கே கிடைக்குது அப்படின்னா, ஆற்றங்கரை ஓரங்கள், சந்தியில், முச்சந்தியில், ஊர்ப்புறத்தில், இந்த மாதிரியான இடங்கள்லேயே இந்த நடுகல்கள் காணப்படுகிறது, பார்க்க முடிகிறது. அடுத்தது இந்த நடுகளில் எப்படி வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்றதுக்கு இன்றைக்கும் பார்க்குறோம். மேக்சிமம் வழிபாடு பலியிடுற வழிபாடாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய வழிபாடு உங்களுக்கு தெரியும். நம்முடைய பண்டைய இலக்கியங்கமாக கருதப்படுகிற புறநானூற்றில் முழுக்க வீர சண்டைகள் போட்டுக்கொண்டு ஒருத்தரை அழிக்கிறது, ஒருத்தரை வெட்டுவது, இந்த மாதிரியான ஒரு போட்டி தான் இந்த புறநானூறு வீரத்தை பற்றி பேசுகிறது. அதில் அந்த வீரத்திற்காக, அந்த வெற்றிக்காக உயிர் பலியிடத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீரமாக மரணடைந்தவர்களுக்கு உயிர் பலி கொடுப்பதே முக்கிய வழிபாட்டு மரபாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று நம்மகிட்ட இப்போவும் உண்டு, கிராமங்களில் உண்டு.
கல் வச்சு வழிபடுவாங்க. இது நமக்கு அந்த காலத்துலேருந்தே நம்மகிட்ட தமிழருடைய மரபில் இருக்கிறது. கல் வச்சு, அதாவது மது அதை வச்சு வழிபடுகிறது. இன்னும் கிராமத்தில் நாட்டார், அதுலேயும் குறிப்பாக இந்த சித்திரை சித்திரைங்கிற சிவராத்திரி அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவாங்க. எங்கள் ஏரியாவை பற்றி நான் இதை பற்றி சொல்கிறேன். மதுரை பகுதியில் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வச்சுருப்பாங்க பாருங்கள், பழைய நகைகள், உடைகள், பொருட்கள் அதெல்லாம் எடுத்து தூசி தட்டி அதை வச்சு அதுக்கு கல் பாட்டில், இப்போல்லாம் வந்து கல் இல்லாமல் போனாலும் ஏதோ ஒரு மது பாட்டிலை வச்சு ஒரு வழிபாடு இதை மரபு இப்போவும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு என்பதற்கு சங்க இலக்கியத்திலேயே சான்றுகள் காணப்படுகின்றன. இதில் சிற்பங்கள்லேயே அதை பற்றிய எச்சங்கள் தெரிகிறது. அதை பற்றி பார்க்கலாம். இந்த வழிபாட்டு மரபு இது மாதிரியாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த கல் நடுகள் எப்படி நடுகளில் பார்க்கலாம் அப்படின்னா, பெரும்பகுதி கல் நடுகள் வந்து ஒரு 2-2.5 அடி வரையில் வச்சுருக்காங்க. இந்த நடுகளில் சில பகுதி ஒரு ஷேப்பாக ஒரே மாதிரி சதுரமாக, செவகமாக, இல்லை ஒரு ஆஃப் சர்க்கிளாக அப்படி இல்லாமல் மேல் பகுதியில் சில பகுதியில் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடஞ்ச பகுதியாகவே காணப்படுகிறது. இன்றைக்கும் நம்ம துக்க கீமக்கிரிக்கு பத்திரிக்கை கொடுத்தால் நம்ம வீட்டில் ஒரு செய்வாங்க. பத்திரிக்கை வாங்கினோன்னு ஒரு மூலையில் கிழிச்சு போட்டுருவாங்க. முழுசாக அப்படி வைக்கிறது இல்லை. இந்த மரபு அப்படியே இருந்திருக்கு. ஏன்னால் அது துக்கம் வந்து நல்ல செழுமையாக இருக்கக்கூடாது. அதோடைய பங்கேற்பதற்காக அதை நாம் ஒரு நம்ம வெளிப்பாடாக அதை கிழித்து விடுகிறோம். அது மாதிரியான இந்த நடுகளில் அந்த மாதிரி உடஞ்ச பகுதியாக காணப்படுகிறது. அப்புறம் வந்து முதல்ல வந்து நடுகளில் பெயிண்டிங்கில் வரைஞ்சாங்க. அடுத்தது வந்து கோட்டுருவம் கீரல் குறியீடாக வரையப்பட்டது. அப்புறம் வந்து சிற்பம், புடைப்பு சிற்பமாக வரையப்பட்டு இந்த நடுகளுக்கு அமைப்பட்டிருந்தது. முதல் காலகட்டங்களில் எழுத்து இல்லாமல் இருந்தது. அப்புறம் பின்னாடி எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன. அந்த எழுத்துக்களில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது யார் காலத்தில், எந்த வருஷத்தில், எந்த ஊரில் யார் இறந்தான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் விளக்கம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கல்வெட்டுகளிலேயே பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து அந்த சிலை செய்ததற்கு பின்னால் நம்ம வந்து படையல் பண்ணுவோம் இல்லையா, இறந்தவங்களுக்கு படையல் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அப்போ என்னென்ன படையல்கள் வைத்து வழிபாடு பண்ணாங்க சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அது காலத்தில் செல்ல செல்ல எப்படி அது மாறுதல் அடைந்து இன்றைய நிலையை அடைந்தது என்பது தான் இந்த கருத்தாக்கத்துடைய முழு வடிவம். அதை நான் படம் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். அதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த நடுகளுடைய போக்கை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாதிக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் அது எனக்கு நர்ஸாக முதல் தொல்காப்பியத்தில் ஒரு 5 வகையான மரபை வைத்திருந்தார்கள் நடுகள் எடுப்பதற்கு. காட்சி, முதல்ல வந்து அந்த இடத்த போய் எப்படி அமைக்கிறது என்பது முதல் காட்சி. ஏன்னா கல்லில் போய் பார்த்து அந்த கல் எப்படி இருக்கிறதுன்னு தேர்ந்தெடுப்பாங்க. காட்சி, கால்கோள், இப்போ நினைக்கிற அடிக்கல் நாட்டு விழா மாதிரி கால்கோள், நீர்ப்படை, கழுவுறது, அந்த கல்லை வந்து சுத்தமாக கழுவுறது. அப்புறம் நடுதல், அந்த இடத்த பார்த்து கழுவி அந்த கல்லை நட்டாங்க. நட்டுட்டு அப்புறம் வழிபாடு செஞ்சாங்க, வாழ்த்துதல். இந்த மாதிரியான 5 அடிப்படை கொள்கைகளை, மரபுகளை நடுகள் எடுப்பதற்கு பயன்படுத்தினார்கள் என்பதற்கு நம்மளுடைய தொல்காப்பியத்தில் புறத்திணையியலில் குறிப்பிடப்படுகிறது. பெரும்பகுதி வெற்றி திணையும் காஞ்சி இந்த திணையிலையும் இந்த நடுகளை பற்றி நிறைய தொல்காப்பியத்தில் சொல்லுது. அதேமாரி சங்க இலக்கியத்தில் முல்லைத்திணையிலையும் பாலைத்திணையிலையும் இந்த நடுகளை பற்றி நிறையா பேசப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நடுகள் வழிபாடு இலக்கியத்தில் எங்கெங்கே எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு புறநானூற்றில் ஒன்னாத்தவர் முன்னின்று விளங்கி ஒளிரோத்து மறுப்பில் களித்தேற்றி வீழ்ந்தன கல்லே பரவின் அல்லது நெல் உகந்த பரவும் கடவுளே இலவோ அப்படி என்று மாங்குடி மருதனார் எழுதியிருக்கிறாரு.
புறநானூற்று 335 பாட்டு. இந்த மான்குடி மருதனார் சமூகத்தை பற்றி எழுதுவதில் ஏற்கனவே தெரியும். 4 குடிகள் தான் குடிகள், இல்லைன்னா அந்த குடிகளே இல்லைன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிற விளிமயங்களை எடுத்துக்கூடியவர்கள் முக்கியமான ஒரு புலவர். அவர் வந்து எப்படியும் மலரை வந்து வழிபாடு, பூவை எப்படி போட்டு வழிபாடு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த காலத்தில் நெல்லை தூவி தூவி இந்த நடுகளை வழிபட்டார்கள் என்பது இந்த புறநானூற்று பாடல் தெரிவிக்கிறது. இன்றும் நம்ம பழக்கத்தில் இந்த பழக்கம் இன்றும் இருக்கிறது. எங்கள் மதுரையில் இறந்த உடனே இறந்து பாடியை போட்டு தலை பக்கத்தில் மரக்கால் என்ற ஒரு அரவு இருக்கும். அதில் நெல்லை தூக்கி வச்சுட்டு தான் சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நெல்லை வச்சு வழிபாடு பண்ணி கும்பிட்டுட்டு தான் அப்புறம் துக்கத்தையே ஆரம்பிப்பாங்க. அவங்க இறந்தோன்னா முதல்ல பாடியை கழுவி அவங்களுக்கு படுக்க வச்சு இந்த நெல்லை கொண்டு வந்து அங்கே வச்சு அதுக்கு பின்னாடி தான் பண்ணுறது. இது புறநானூற்று பாடலையே இந்த இது வருகிறது. இப்போவும் அதனுடைய போக்கு வீழ்ச்சி எப்போ வேண்டாம்னு சொல்லலாம். கடைசி காலத்தில் இறந்தவங்களுக்கு வாக்கரிசி போடுவாங்கன்னு ஒரு மரபு இருக்கும். அரிசி போடுவாங்க. அது இந்த நெல்லுடைய போக்குடைய இது ஒரு நம்ம ஒரு வழிபாட்டு இதுவாக இந்த நெல் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு புறநானூற்று பாடலில் நம்ம எப்படி இருக்குது. அதேமாரி புறநானூற்றில் 329வது பாட்டில் எப்படி நடுகளை வழிபடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஊரே ஒன்று கூடி கல் இது என்னது மதுவை உற்பத்தி பண்ணுறாங்க வீட்டில் வச்சு. எல்லாரும் மதுவை ஒரு சிற்றூர் அந்த ஊரில் அந்த வீடுகளில் மதுவை உற்பத்தி பண்ணி, அதாவது அந்த மது காய்ச்சும் போது புகை அப்படியே ஊருபுறம் மேகமூட்டமாக இருக்கான். எப்படி ஒரு போர் தொடுத்தா அது எப்படி வந்து ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு மாஸ் மாதிரி வருது இல்லையா, அது மாதிரியான புகை மூட்டம் உருவாச்சு. அந்த மாதிரியான மதுவை எடுத்து கொண்டு போய் அந்த நடுகல்லை கழுவி அதற்கு இந்த எடுத்து போன மதுவை வைத்து அதற்கு வழிபாடு பலியிட்டு வழிபாடு செய்ததாக இந்த 329வது புறநானூற்று பாடு மிக அருமையாக எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் வீரத்திற்கும் மதிவிற்கும் அந்த காலத்திலிருந்து நம்ம சங்க காலத்திலிருந்து ஒரு தொடர்பு இருந்துச்சு, ஒரு முக்கியத்துவம் நம்ம ஆளுங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்று மது, ரெண்டாவது வந்து பலியிடுதல் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் சங்க காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுனால தான் சங்கம் மருவிய காலத்தில் நீதி நூல்கள் உருவான. ஏன்னா அந்த சமூகம் வந்து எங்கே பார்த்தாலும் வெட்டிட்டு செத்துக்கிட்டு குத்திக்கிட்டே கிடக்கு. ஒரே குழுக்குள்ளே ஒரே குடிக்குள்ளே ஒரே ஒரு பக்கத்து ஊரில் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுருக்காங்க. அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் 17 கீழ்கணக்கான நீதி நூல்கள் உருவாகின. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சங்க இலக்கியத்தில் காண முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு போக்கை நாம் வந்து இலக்கியங்களில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நேற்றே இதை பற்றி இவங்க பேசினவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது இறந்தவங்களை வந்து அடக்கம் செய்ததுன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ இதில் ஒரு 4 வகையான அதாவது புதை குழிகள்னே சொல்லலாம். இந்த மாதிரி பரியல் சைட்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது வந்து கல் பதுக்கையில் சுற்றி இங்கே மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது இந்த கல் பதுக்கையில் இங்கே பவர் இருக்கிறதுனால தெரியல. ஃபஸ்ட்டில் இருக்கிறது கல் பதுக்கை. இதில் சுற்றி சிஸ்டன்னு சொல்கிறது கல் வட்டம். இதுக்குள்ளே இறந்தவர்களுடைய பாடியை உள்ளே வைத்து புதைத்து விடுவார்கள். சிலர் வந்து புதைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ நம்மகிட்ட இப்போ இருக்கிற வீச்சு தான் அப்பவும் இருந்தது. கிட்டத்தட்ட இறந்தவங்க பாடியை வெளியே போட்டுருவாங்க. வெளியே போட்டதுக்கு பின்னாடி அந்த பாடியை வந்து ஏதோ மிருகங்களோ பறவைகளோ சாப்பிட்டதுக்கு பின்னாடி 30 நாள் கழித்து அந்த எலும்புகளை எடுத்து கொண்டு வந்து இதில் வச்சு, அதாவது முதுமக்கள் தாலியிலையோ இல்லை கல் பேலையிலையோ உள்ளே வச்சு அவங்கள் என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அவர்கள் என்னென்ன விரும்பி பயன்படுத்தினார்களோ அந்த பொருள்களையெல்லாம் உள்ளே வச்சு புதைக்கிற மரபு வைத்திருந்தார்கள். இது வந்து அந்த காலத்தில் வந்து
இது வரலாற்று காலத்தக்க முந்தைய காலத்தை நேற்றே அந்த மேடம் சொல்லும்போது சொன்னாங்க. பேலியோலித்திக் பீரியடு பழைய கற்காலம், நுண்கற்காலம் மைக்ரோலித்திக் பீரியடு, அடுத்தது நியோலித்திக் பீரியடு, இப்படி கல் ஆயுதங்களை வச்சு அந்த காலத்தை குறிப்பிட்டார்கள். இதில் என்னென்னா இந்த காலகட்டத்தில் ஆயுதம் கிடையாது. பரியல் சைட்டில் புதைக்கும் போது பெரிய பெரிய பாறங்கற்களை வச்சு மூடி வைத்தாங்க. பெரிய கல் அதுக்கு தான் அதுக்கு மெகாலித்திக், அதாவது கிரேக்கத்தில் லித்திக்னா கல், மெகாலித்திக்னா பெரிய கல்லை இந்தவர்கள் பயன்படுத்தி இந்த பண்பாட்டுக்கு தான் இது பேர். இது மேலே பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுட்டு அந்த கல் எந்த பக்கமும் சரிஞ்சிடாமல் பின்னாடி வெள்ளமோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினால சரிஞ்சிடாமல் இருக்க ஒரு சிஸ்ட்டு இது சுற்றி ஒரு கல்வட்டம் வைப்பாங்க. இதுதான் நம்மளுடைய கட்டிடக்கலைக்கு அடித்தளம் ஆரம்பம். அது மாதிரி ஒரு சிஸ்டை உருவாக்குனாங்க. இது ஒரு கல் பதுக்கை. அதுக்கடுத்தது அந்த பக்கம் இருக்கிறது கல் திட்டை. இது பூமிக்கு அடியில் இருந்தது, இது பூமிக்கு மேலே இருந்து கல் ஒரு அறையை மட்டும் உருவாக்கி இது பெரிய பெரிய கல் வச்சு மூடி வச்சு அவங்கள பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்தது இது குடைக்கல்னு சொல்கிறது. இது கேரளாவில் பகுதியில் அதிகமாக உண்டு, மலைப்பகுதியில் பார்க்கலாம். அடுத்தது அங்கே இருக்கிறது கல் குவை. கல்லுனா ஒரு பெரிய கல்லுகள்லாம் போட்டு மூடி எதுவும் வெள்ளங்கள்லாம் அரிச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி சின்ன சின்ன கல்லுகளை போட்டு பெரிய ஒரு கல் குவையை உருவாக்குறாங்க. அது கீழே இந்த மனிதர்களுடைய இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் என்னென்னா அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தா தெரியும். இதில் நான் அடித்த பாயிண்ட் கொடுத்தா வர தெரிய மாட்டேங்குது, ஏன்னா லைட் இருக்கிறதுனால. இங்கே ஒரு பெரிய குத்துக்கள், அது இப்போ இதில் புறத்திணையில் நெடுநிலை நடுகள் என்று சொல்லுவார்கள். பெரிய உயரமான கல் இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 50-60 இருந்தாலும் ஒரு சில கல்வெட்டில் மட்டும்தான் இது இருக்கும். அதற்கு தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த பகுதி அந்த இனத்தினுடைய தலைவனுடைய பரியல் சைட்டாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அதற்கு ஏற்றாப்புல் கொடுமணல் அகலாய்வில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய வால், இரும்பு வால், பெரிய நீளமான வால் கிடைச்சது. அதேமாரி கார்னீலியன் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விலை உயர்ந்த கல். அது அந்த ஆப்கானிஸ்தானத்திலிருந்து செய்யப்பட்ட அது கல் இங்கேருந்து உற்பத்தி பண்ணி அங்கே அனுப்புனாங்க. அந்த கார்னீலியன்ஸ் தமிழில் சூது பவளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணிகள் கிட்டத்தட்ட 20,000 2000 3000 வரையான மணிகள் அங்கே இருந்தது. வேறு எந்த சிஸ்ட்லேயும் அந்த மாதிரி கிடையலை. அந்த மாதிரி பெரிய வாள் இருந்ததும் இந்த மணிகள் இருந்ததும் இதே மாதிரியான அந்த மென்கீர் இருந்ததும் அந்த குழுவினுடைய தலைவனாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த மென்கீர் ஒரு சில அந்த குழுவுடைய தலைவனுக்காக எடுக்கப்பட்ட பரியல் சைட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சார், இதுதான் பாரு. இந்த மென்கீர் இது கொடுமண்ணில் கிடச்சிது. இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய தென்னை மரம் இருந்தது, இப்போ பட்டு போயிடுச்சு. அதை எடுக்கும்போது அந்த தென்னை மரத்தை ஒட்டி உயரமாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிஸ்ட்டு. இந்த சிஸ்டை ஓப்பன் பண்ணால் அது ஒரு சிறுசாக இருக்குது. இதில் தான் அந்த வாலும் மணியும் இருக்குது. கொடுமணலில் இப்போ போனாலும் பார்க்கலாம், சைட்டில் அங்கே வச்சுருக்காங்க. ஓப்பன்லேயே அந்த மக்கள் மறைக்காமல் வச்சுருக்காங்க, அதை போய் பார்க்கலாம். இதில் அந்த மணிகள் கிடச்சிது, அந்த வால் கிடச்சிது. இது இந்த மென்கீரோடு இருந்தது. இந்த மென்கீர் ஏதோ ஒரு வீரனுடைய அந்த குடியினுடைய தலைவனுக்காக எடுக்கப்பட்ட மென்கீராக இருக்குது. நெக்ஸ்ட், இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க குமரிக்கல் பாளையம். இப்போ எஸ்கவேஷன் இந்த வருஷம் பண்ண போகிறாங்க. போன வருஷம்லாம் இந்த பகுதியில் எஸ்கவேட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் போராடி இந்த ஊரில் எஸ்கவேஷன் பண்ண போகிறாங்க. அது விருதுநகர் பக்கத்தில் இருக்குது. இந்த குத்துக்களை அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். இந்த 2 இடத்துலையும் குத்துக்கள் வழிபாடு செய்யப்படுகிறது. இது என்னென்றால் அந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட குத்துக்களை இன்றும் வழிபாடுகின்ற மரபு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நம்ம நடுகளுடைய முதல் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு சான்று. நெக்ஸ்ட், இந்த கல்லில் பின்னாடி இந்த குத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த மென்கீர், இதில் இந்த விசிறிக்கல் வந்தது. ஒன்றும் தருமபுரி பக்கத்தில், ஒன்று விழுப்புரம் பக்கத்தில் 2 கிடச்சிது. இந்த இதில் இந்த விசிறிக்கல் ஒரு மாதிரியான ஒரு அடுத்த படிநிலை, அடுத்த வளர்ச்சி. குத்துக்கள்லேயே கொஞ்சம் மாறுதலாக 2-3 தான் கிடைச்சிருக்கு. இந்த குத்துக்கள் இந்த பகுதியில் இருக்குது. இது என்னென்னா பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஸ்ரீவிஸ்வம்ல திருமரு எப்படி இதனுடைய வளர்ச்சி தான். அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உருவங்கள் உருவாவதற்கு இந்த இதெல்லாம்
காரணமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது சான்றாக சொல்லலாம். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட். இது நமக்கு கிடைச்ச கல்வெட்டிலே நான் சொன்னேன் இல்லையா, மென்கீர் எவ்வளோ உயரமானது. இது மாதிரியான ஒரு மென்கீர் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் புலிமான் கொம்பை என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இதுதான் முதல் கீழடி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தமிழ் எழுத்துள்ள பழமையான தமிழ் எழுத்துள்ள கல்வெட்டு இங்கே தான் கிடைச்சது. 4-3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குறிப்பிடப்படுகிறது. இந்த கல்வெட்டில் வீரன் ஒருத்தன் இறந்துட்டான். அது இதில் தான் பரியல் சைட்டில் தான் கிடைச்சது. அந்த மென்கீரில் உடஞ்சி இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஒரு 2 கல்வெட்டு. அது அந்த வீரன், அதாவது கால்நடைகளோடக்காக போர் தொடுத்து வீரன் இறந்தவனைக்காக எடுக்கப்பட்ட நடுகள். இது முதல் நமக்கு நடுகளில் எழுத்து, நான் ஏற்கனவே சொன்னதான், நடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு நடுகள். நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது திண்டுக்கல் பக்கத்தில், நிலக்கோட்டை பக்கத்தில் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்ச இதுவும் அந்த மென்கீர் தான். கீழே விழுந்துருச்சு, உடச்சி போட்டாங்க. அந்த மென்கீரில் அந்த தமிழ் பீரியடு வந்து கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு, அது 4ஆம் நூற்றாண்டு, இது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் அடியோன் பாகர் பழி கல், அப்புறம் அவனுக்காக இந்த கல்லை எடுத்திருக்கார்கள் என்று நம்ம பழைய தமிழ் எழுத்தில் எழுதப்பட்ட ஹீரோஸ்டோன். இது ஒரு அடுத்த நிலை. நெக்ஸ்ட், இது புதுக்கோட்டை பக்கத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள். இது உடஞ்சிருச்சு. இது ஹீரோஸ்டோன்லாம் பகுதி உடஞ்சி அப்படியே கிடக்கு. இதில் வந்து கொங்கு நாடு, நான் கோயம்புத்தூர்காரன், அதனால் அதை பற்றி கொஞ்சம் இதுக்காக சொல்லணும். கொங்கு நாட்டை பற்றி குறிப்பிடுகின்ற பழமையான கல்வெட்டு இது தான். இதுக்கு முன்னாடி பூலாங்குறிச்சி என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதுவும் புனமராதி பக்கத்தில். அங்கே ஒரு கல்வெட்டு, அது வந்து 4ஆம் நூற்றாண்டு கருதப்படுது. கலப்பர் காலத்தை கல்வெட்டது. அதில் கொங்கரை பற்றி சொல்லிச்சு. இப்போ அதை விட கொஞ்சம் முன்னாடி இந்த இதில் கிடைச்ச புதுக்கோட்டை பக்கத்தில் எடுத்த பொன்பனை கோட்டை அப்படின்ற இடத்துல கிடைச்ச ஒரு நடுகள். இதுவும் நடுகள் அடுத்த காலகட்டம். இதுவும் தமிழ், அது வந்து முழுக்க தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. இது அடுத்து வட்டெழுத்துக்கு மாறப்போகின்ற ஸ்டேஜ். எழுத்து கொஞ்சம் வளர்ச்சி படைத்து கொஞ்சம் மாறப்போகுது. அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நடுகள். நெக்ஸ்ட், இது பவானி பக்கத்தில் மலையில் கிடைச்ச கல்வெட்டு. அங்கே 2 கல்வெட்டு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. இது இது அடுத்த வரையிலும் பார்த்தது தமிழ், கம்ப்ளீட்டாக தமிழ் எழுத்து. இப்போ இது வட்டெழுத்தில் இருக்குது இந்த கல்வெட்டில். இதுவும் வந்து அவனுக்காக எடுப்பது 2 கல்வெட்டு. அது ஒரு கல்வெட்டை நான் இதில் காட்டலை. அது துறகுயுள்ளாறு கல். அதாவது நேற்றே அவங்க பேசும்போது சமணர்கள் கடைசி காலத்தை வடக்கிலிருந்து உயிர் நீத்து சாவாங்க, அவங்களுக்காக எடுக்கப்பட்டது. இது வந்து நம்ம வீரக்கல், அவன் இறந்ததுக்காக எடுக்கப்பட்ட வீரக்கல். அவனுக்காக அந்த கருமதன் சாத்தன் கல் அப்படின்னா அவனுக்காக கல் எடுத்திருக்காங்க. அந்த கல்லுடைய எழுதப்பட்டது. இது அங்கே பவானியில் இருக்குது. இது அடுத்த காலகட்டம். நெக்ஸ்ட், இதுவரையிலும் பார்த்தோம் சார். இன்னொரு படம் இருந்திருக்கேன். முதல்ல போங்க. சரி வாங்க. இது காட்டவே இல்லை. இது நான் கல் திட்டைன்னு சொன்னேன், அதனால் சொல்கிறேன். முதல் நான் பேசும்போது முதலே சொல்லியிருக்கேன். முதல்ல ஓவியமாக வரைஞ்சாங்க ஒரு நடுகளில். அவங்களுக்கு முதல்ல ஓவியமாக வரைஞ்சாங்க. அப்புறம் வந்து கீரல் குறியீடாக வரைந்தாங்க. அப்புறம் புடைப்பு சிற்பமாக வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு. இது வந்து மல்லசமுத்திரம் ஒரு இடத்துலையும் கிடைச்ச ஒரு அந்த இதுக்கு தளத்துக்கு மேலே உயரமாக கட்டப்பட்ட கல்திட்டையில் வரையப்பட்ட ஓவியம், வெள்ளை நிறத்த ஓவியம். பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் சண்டை போடுறது, ஏதோ ஒரு மிருகத்து மேலே நின்று சண்டை போடுறது மாதிரி காட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2500 வருஷம் 3000 வருஷத்துக்கு முற்பட்டு வரையப்பட்டது. அதே தான். இந்த 2 ஓவியங்களும் நமக்கு முதல்ல கல்திட்டையில் பெண்கள் காலத்தில் ஓவியமாக வரையப்பட்டு அப்புறம் சிற்பங்களாக வடிக்கப்பட்டன அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. இது கீழக்குழு. இது அதுக்கடுத்த செட்டு. இது வரையில் 5ஆம் நூற்றாண்டு வரையில் நம்ம பவானி இதில் பார்த்தோம். அடுத்தது வந்து பழைய பாலக்கோடு, இது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 6ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச ஒரு வீரன்.
வில்லை ஏற்றி கொண்டு முன்னாடி நிற்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இது அங்கே கிடைச்ச முதல் கீரல் குறியோட வரையப்பட்ட ஒரு நடுகள். நெக்ஸ்ட், இது வந்து சிம்மவர்மன் பல்லவர் காலத்தில் பாருங்க, கிபி 529 பல்லவர் காலத்தில் அது ஏர்லி பல்லவாசன்னு சொல்கிறது இவங்கள. இந்த சிம்மவர்மன் காலத்தில் ஒரு வீரனுடைய உருவம் வரையப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ஒரு வட்டெழுத்து மேலே இருக்குது பாருங்கள், அந்த வட்டெழுத்து வரையப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமாக நடுகளில் வந்து அதிகம் பல்லவர் காலத்தில் வட்டெழுத்தை பயன்படுத்தியிருக்கார்கள். ஏனென்றால் வட்டெழுத்து வந்து அன்றைய சாமானியருடைய எழுத்தாக இருந்தது. நீங்கள் இந்த நாட்டார்கள் எடுத்தது, ஊர் மக்கள் குடிமக்கள் பின்னாடி எடுத்ததெல்லாம் இவங்க காலத்தில் அவங்க மொழிக்கு ஏற்றாப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரியான மொழிக்கு ஏற்றாப்பில் இந்த கல்வெட்டுகள் வெட்டப்பட்டன அப்படிங்கிறதுக்கு சான்று. இது அதுக்கு அடுத்தது சிம்மவர்மன். அதுக்கு அடுத்ததில் அது இருக்கட்டும். இல்லை சார், கொஞ்சம் இந்த சிம்பிள் காட்டணும் மெயினாக, இல்லாட்டி எப்படி பாட்டுறதுன்னு தெரியல. இப்படி போட்டுக்கிறீங்களா? சார் நீங்கள் அந்த சேரில் உட்காந்துக்கலாம். இல்லை நீங்கள் உட்காருங்க சார். இவர் இந்த சேர் மட்டும் இந்த சேர் எடுத்து மன்னிக்கவும் சிரமத்திற்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கல்வெட்டில் சிற்பங்கள் மட்டும் வரையப்பட்டிருந்துச்சு, எழுத்துக்கள் இருந்தது. இப்போ 2 சிம்பிள் கீழே வந்துருக்கு பாருங்கள். ஒன்று வந்து சிமில், குங்கும சிமில் இருக்கு இல்லையா, அந்த சிமில். அடுத்தது வந்து கெண்டி, ஜக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அது மாதிரி அது கெண்டி. இதை வந்து ஒரு சிலர் வந்து கல் குடுவைன்னு சொல்கிறாங்க. பட் அதில் அந்த மூக்கோடு இருக்கிறது நமக்கு வந்து கல் வந்து அப்படி குடித்தா நமக்கு கல் குடுவையை பற்றி சொல்லலை. ஆனால் இதில் கல் குடுவை ஏன்னா பின்னாடி இதில் வந்து அதாவது வீரக்கல்லில் பெண் பக்கத்தில் கல் குடுவை வச்சுருப்பாங்க, நல்லாவே தெரியும் அந்த குடுவை. அதை நான் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா அது சதிக்கல்ல தான் மேக்ஸிமம் வரும், அதனால் அது காட்டலை. நம்ம சொரக்கா குடுவைன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதில் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி கீழே பெண்டாக இருக்கும், அது மாதிரி இதில் இல்லை. அதனால் இது வந்து கெண்டி, அது வந்து சிமில், இது ரெண்டும் இந்த நடுகளில் வந்தது. இது வந்து சிம்மவர்மன் காலத்தில் பல்லவாஸ் ஏஜி பல்லவாஸில் முதல்ல இருந்தது எழுத்து மட்டும் இருந்துச்சு. அது 530 நினைக்கிறேன். அதுக்கடுத்து 541 அவன் காலத்திலே கொஞ்சம் பிற்பகுதியில் இந்த 2 சிம்பிள் வைக்கிற மரபு உண்டாகியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் சார். இதில் இருக்குது. இதுவும் பாருங்கள், இவனுக்கு அடுத்த காலகட்டம் சிம்மவனுக்கு பின்னாடி சிம்ம விஷ்ணு வர்றான் 573. இது இந்த காலகட்டம். இதில் பாருங்கள் குங்கும சிமிழ் இங்கே இருக்குது, இங்கே வந்து குங்கும சிமிழ் இருக்குது. இங்கே வந்து நம்ம மங்களுக்கு இதில் வைப்பாங்க இல்லையா, செம்பில் தண்ணி வச்சு மாங்குளையெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது. அது கரகம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இது அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு. இதில் வந்து இப்போ குங்கும சிமிழ் இருந்துச்சு. கெண்டிக்கு பதிலாக இது இந்த சிலையில் இந்த காலகட்டத்தில் சிம்மவர்மன் காலத்தில் வரையப்பட்டிருக்கிறது. இது அதுக்கடுத்த ஒரு காலகட்டம், ஒவ்வொரு காலகட்டம் எப்படி மாறி வந்துச்சுங்கிறது. நெக்ஸ்ட், குங்கும சிமிழ் வந்து நம்ம பழக்கத்தில் சங்க இலக்கியத்திலே வந்திருக்கு. அதே மாதிரி எஸ்கவேஷனில் சிவகலியில் அங்கே இதில் கிடச்சிது, சிவகலை கிடைக்கிறது மேலே கிடச்சிது. அதுக்கடுத்தது வடக்குப்பட்டுன்னு சொல்லி நம்ம இதுக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் சமீபத்தில் அகலாவில் செஞ்சதில் உலோகத்தால் வந்து குங்கும சிமிழ் கிடச்சிருக்கு. இது ரெண்டும் இங்கே நம்மகிட்ட ஏற்கனவே அகலாய்வில் கிடச்சிருக்கு, இலக்கிய சான்றுகள் இருக்குது. இதெல்லாம் படையல் பொருளாக நம்ம பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதுவும் மெகலித்திக் சைட்டில் தான் கிடச்சிருக்கு. இந்த படையல் பொருளை இந்த சிற்பமாக வடித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. நெக்ஸ்ட் சார். இதே அதே மாதிரி தான். அடுத்தது வந்து திருவண்ணாமலை கலர்பெட்டில் இருந்த 6ஆம் நூற்றாண்டில் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு அந்த மங்கள இது இருக்குது, செம்பு இருக்குது. அடுத்தது இந்த குங்கும சிமிழ் இருக்குது. இதில் என்னென்னா இப்போ வந்து மேலே ஒரு தோரணம் மாதிரி ஒரு தோரணத்தை உருவாக்கிறாங்க அடிஷனலாக. இதுக்கு பின்னாடி இதோடைய போக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி வேறு மாதிரி போகும், அதுக்காக இதை காட்டுறேன். நெக்ஸ்ட்,
இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்மவரும் காலத்தில் யானை மேலே ஒரு தலைவன் பின்னாடி கொடையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து வீரனுக்குடைய ஒரு சிம்பல். வீரனுக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறது அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவமாக நினைக்கப்பட்டது. அவினாசியில் பக்கத்தில் ஒரு கல்வெட்டில் வரும், சீனை கொடை பிடிச்சிட்டு போகிறதுக்கே உரிமை கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கே ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அது மாதிரியான இந்த வீரனுக்கு கொடை வச்சுருக்காங்க. புதுக்கோட்டை பக்கத்தில் திருமலைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு குடவரை கோயில். அது நான் அதில் காட்டில் இருந்தாலும் சொல்கிறேன். அதில் வந்து முருகன் இருப்பார். முருகனுக்கு அதில்னா அதில் வந்து சேவல் கொடி, அவருடைய வாகனம் ஆடு இதெல்லாம் இருக்கும். அதில் அவருக்கு கொடை பிடிச்சிட்டு பக்கத்தில் ஒருத்தன் கொடை பிடிச்சிருப்பான், சிற்பமாகவே வெடிக்க கொடை சிற்பமாக இருக்குது. அது பின்னாடி அதை வச்சுட்டு அவர் ஏற்கனவே வானவாமலை சொல்லியிருக்காரு, முருகன் வந்து நடுகள் வழிபாட்டுடைய வளர்ச்சி அதிலிருந்து தான் உருவானவன் அப்படின்னு சொல்லி. நேற்று அதை பற்றி நிறையவே பேசிட்டாங்கன்னு அதை திருப்பி பேச விரும்பலை. இருந்தாலும் இது நடுகள் வழிபாட்டு வீரனுக்காக எடுக்கப்பட்டது. எங்கள் ஊர் பக்கத்தில், அதாவது அன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஒரு அதிஷ்டானத்தில் ஒரு சிற்பம் இருக்குது, ஒரு வீரனை கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி. அதை வந்து நான் நடுகல்னு சொல்கிறேன். என்னுடைய குருநாதர் பூங்குன்றன் வந்து அதை வந்து கொங்கு சோழர் அந்த மன்னனுக்கு அதை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ சொல்கிறேன், அதில் அந்த கோயில் நடுகள் வழிபாட்டிலிருந்து உருவான சிவன் கோயிலாக மாற்றப்பட்ட கோயிலாக இருக்கணும். அதில் வந்து சரியாக பார்க்கணும். ஏன்னா மண்ணுரு அந்த ஊரை சொல்லி அந்த ஊருக்குடைய உடையார்னு சொல்லி அந்த கல்வெட்டில் வருது. இந்த மாதிரியான அந்த பேர்களை வைத்து கொண்டால் அந்த பேர்கள் எல்லாம் நடுகள் வழிபாட்டிலிருந்து சிவன் கோயிலாக மாற்றப்பட்ட கோயிலாக கருதலாம். அது இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணால் செய்யும். அதை பற்றி இன்னும் போகலை. அது ஒரு இது இருக்குது. இந்த கொடை வந்து நடுகளுக்காக எடுக்கப்படுது. பின்ன நிறைய கோயில்களில் இந்த கொடை இருக்குது. நெக்ஸ்ட் அதே தான். இது வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் அதெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், கெண்டியில் மூக்கோடு இருக்குது பாருங்கள். கெண்டியில் நிறையா தமிழ்நாட்டில் கிடைச்ச அகலாவில் எல்லாத்துலேயும் இந்த கெண்டி இருக்கும். அது உடஞ்ச கெண்டி. இந்த மூக்கு இருக்கு இல்லையா, தண்ணி ஊற்றின ஜக்கு வச்சு மூக்கு ஒடியும் இல்லையா, அது மாதிரியான உடஞ்சதுகள் நிறையா பார்க்கலாம். இது நிறைய அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து இங்கே சிம்பிளும் கெண்டியும் இருக்கிறது. எழுத்து ரெண்டு பக்கமுமே இருக்கும். பெரும்பகுதி ஒரு பக்கம் கல் உடைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் சார். இதில் வந்து இது ஒரே காலகட்டம் தான், எனக்கு கொஞ்சம் பின்னாடி காலகட்டம் பாருங்கள், 10ஆம் நூற்றாண்டு. இது வானாதிராயருடைய கல்வெட்டு. இங்கே வந்து கும்பம் வச்சுருக்காங்க, ரெண்டு பக்கமே ரெண்டு கும்பம் இருக்குது. என்னடா 5ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டிலோட அந்த கும்பம் முடியுது, இங்கே ஏன் கும்பம் வந்துச்சு அப்படின்னா, பெரிய பேரரசர்கள் பல்லவருடைய சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு இவங்க காலத்திலேயும் அது குறைந்தது. இவன் அந்த வானாதிராயர் பல்லவருக்கு உட்பட்ட சிற்றரசன். அவன் காலத்தில் அவன் பகுதியில் இந்த கும்பம் வைக்கிற மரபை தான் வச்சுருந்தான். அவன் இது வரைக்கும் அந்த கெண்டியோ சிமிலோ வைக்கிற மரபு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது இந்த இதை வச்சு. அதனால் சிற்றரசர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தகுதியை வைத்திருந்தார்கள் என்று கருதலாம். நெக்ஸ்ட் சார். அடுத்தது வந்து பல்லவருடைய காலம். இந்த பல்லவர் காலத்தில் அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். கீழே கெண்டி வந்துடுச்சு, அடுத்தது வந்து சிமிழ் வந்துடுச்சு, எக்ஸ்ட்ரா இன்னொன்று வந்தது. எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு உருவம் வந்திருக்கு. இது வந்து கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து நமக்கு சங்க இலக்கியத்திலே நிறைய இடத்துல கண்ணாடியை பற்றி சொல்லியிருக்காங்க. அகலாய்வில் நிறைய கிடச்சிருக்கு. ஆதிச்சன்னல் அகலூராயி, துவர்மன் அகலாய்வு போன்ற இடங்கள்லாம் கண்ணாடிகள் கிடச்சிருக்காக நமக்கு அகலாய்வு சான்றுகள் சொல்லப்படுங்க. அதுலேயும் பர்டிகுலராக மெகலத்திக் சைட்டில் கிடச்சிருக்கு. கண்ணாடி வந்து ஒரு வழிபாட்டு பொருளாக பயன்படுத்தினா அப்படிங்கிறதுக்கு முதலாம் குலோத்துங்கன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிதம்பரம் கோயிலுக்கு பெரிய கண்ணாடி கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு வருது. அதேமாதிரி திருமலபாடியில் ஒரு கல்வெட்டு குலோத்துங்கன் 80 பழம் வெயிட் உள்ள ஒரு கண்ணாடியை தானம் பண்ணதாக கல்வெட்டு வருது. அந்த அளவிற்கு கண்ணாடி கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டு வழிபாட்டுக்கு கொடுக்கப்பட்டதாக நமக்கு பிற்காலத்தில் இருக்கிற கல்வெட்டுகளும் சரி, முன்னாடி இருக்கிற அகலாய்விலையும் சரி நமக்கு தொழில் சான்றுகள் கண்ணாடி கிடச்சிருக்குன்னா. சங்க இலக்கியத்திலேயே இந்த கண்ணாடி வந்திருக்கு. நமக்கு நடுவில் இந்த கண்ணாடியை காலத்தில் பல்லவர் காலத்தில் வருது. அதாவது இது வந்து பல்லவரில் வந்து
பின்னாடி இதுக்கு முன்னாடி சிம்மவர்மன் சிம்மவிஷ்ணு இது ஏரி பல்லாசுன்னு சொல்கிறோம், முற்கால பல்லர்கள் சொல்கிறது. இது அதுக்கடுத்தது 7ஆம் நூற்றாண்டில் வர்ற ஒரு மரபு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அது மகேந்திரவர்மன் காலத்தில் இங்கே கெண்டி இருக்குது, இங்கே சிமிழ் இருக்குது, இங்கே கண்ணாடி இருக்குது, 3 இருக்குது. அடிஷ்னலாக ஒன்று அங்கே வச்சுருக்காங்க. இந்த அடிஷ்னல் வந்து இது அதுக்கு அடுத்த பீரியடு. இந்த 3 நம்ம பார்த்துட்டோம். இது இது என்னன்னு தெரியாமல் இருந்தது ரொம்ப நாளாக. எனக்கும் ஒரு தடவை பேசும்போது கேட்டது, யாராச்சும் சொல்ல முடிஞ்சுன்னா பாருங்கள், ஏதாவது இலக்கிய சான்றுகளில் வேறு இடத்துல கிடச்சிட்டான்னு பாருங்கன்னு கேட்டோம். ஆனால் சமீபத்தில் திருப்பத்தூரில் ஒரு நடுகலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் அந்த நடுகளில் அம்புகளை வைக்கிற ஒரு இது மாதிரி ஒரு இது அம்பாரக்கூடம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவாக இருக்கக்கூடும். ஏனென்றால் அதில் நல்லா காட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சார். இதில் பாருங்கள், இது திருப்பத்தூரில் கிடச்சிது. இங்கே வீரன் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு மங்கை இருக்காங்க. அதில் அவங்க சாமரம் வீசுறது மாதிரியான ஒரு பெரிய சாமரத்தை வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு லேடி இந்த அம்புகளை கையில் பிடிச்சிட்டு வச்சுருக்காங்க இங்கே மேலே. இது அது மாதிரியாக இருக்கிறனால அதை அம்பு வைக்கிற அம்பார கூடமை வச்சு வழிபாட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆயுத வழிபாடு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு காரணமாக சொல்லலாம். இது அடுத்த ஸ்டெப்பில் வழிபாட்டுக்கு வந்தது இந்த அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சார். அடுத்தது இதுதான் கண்ணாடி வந்து ஆடி, படிமங்கலம், மண்டிலம், கஞ்சனம், மகுரம் என்று நமக்கு தமிழில் இலக்கியங்கள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அகநானூற்றுப்பாடில் எப்படி வந்து மண்டிலத்தை நிழல்கான் மண்டிலத்து ஊழ் ஊத ஆவியின் பைய நுணுகி அப்படின்னு சொல்லி நம்ம மண்டிலம்னு சொல்லி அகநானூற்றில் வருது. அதேமாரி பரிபாடலில் மாசு அரங்கண்ணாடி வயக்கி வண்ணமும் பேசும் ஒளியும் திகழ நோக்கி. இது இன்றைக்கி நம்ம பெண்கள் இன்றைக்கி பெண்கள் தினம், அதனால் சொல்லலாம். பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு சுத்தமான கண்ணாடியை தொடச்சி அவங்கள பார்த்துட்டு போனாங்கன்னு சொல்லி நம்ம பரிபாடல் சொல்லுது. இது அந்த காலத்தில் இருந்ததை அப்படி இருந்து கண்ணாடி பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது. கண்ணாடின்னா நீங்கள் நினைக்கிற இப்போ இருக்கிற கண்ணாடியில் உலோகத்தாலான கண்ணாடி. நீங்கள் இப்போ இருக்க கண்ணாடி வந்து இப்போ கெமிக்கல் மற்ற இதில் செய்கிறாங்க. அந்த காலத்தில் உலோகத்தால் செய்யப்பட்ட கண்ணாடி. அதில் வந்து வெளியே பார்க்குற மாதிரியான இது பார்க்கலாம். நிறைய சிற்பங்களில் பார்க்கலாம். அதில் நாயக்கர் காலத்தில், விஜயநகர் காலத்தில் நிறைய பெண்ணீர் வந்து கண்ணாடி இப்படி பார்க்குற மாரி கூட வச்சுருப்பாங்க. நிறைய பார்க்கலாம். அது காட்டப்பட்டிருக்கும். அடுத்தது நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன் காலத்துக்கு அடுத்தது நரசிம்மவர்மன். இதில் வந்து சிமிழ் இல்லை, கெண்டியும் அண்டு கண்ணாடியும் இருக்கிறது. இது அடுத்த காலகட்டம். இது தோரணம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பல்லவர் காலத்துலேருந்து இந்த மேலே இருக்க தோரணம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் நான் சொன்ன மாரி கல்லுகள் உடைக்கப்பட்டிருக்கு சார். அது நெக்ஸ்ட் சார். அதே மாதிரி கொங்கணி அரசர், இவன் அதுக்கடுத்த ஒரு சிற்றரசன். இவன் காலத்தில் கெண்டி இருக்குது, கண்ணாடி இருக்குது. இதுவரையிலும் கல்லுன்னு பார்க்கல, மகளிர் வரல. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு உருவம் வருது. இது வரைக்கும் அந்த இது கிடையாது. 8ஆம் நூற்றாண்டில் ஒரு வீரனுக்கு அடுத்து மங்கள சின்னங்கள்லாம் வச்சதுக்கு பின்னாடி ஒரு மகளிருங்க காட்டப்படுறாங்க. இது வந்து அடுத்த ஒரு படிநிலை வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு சார். அதே தான் இப்போ வந்து ஏர்லி பல்லாஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பல்லவாஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ ஆதித்த கரிகாலன். எல்லாருக்கும் ஆதித்த கரிகாலன் நல்லா தெரியும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தனால ஃபேமஸானால தெரியும். அவனுடைய காலத்தில் இது சோழர். இந்த சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா கெண்டி வந்துடுச்சு. கெண்டிக்கு அடுத்தபடியாக குத்து விளக்கு நமக்கு ஏற்றணும் இல்லையா. இந்த குத்து விளக்கு தெரியும் நமக்கு ஏற்கனவே மங்களச்செல்வம்னு சொல்லி. இங்கே குத்து விளக்கு வந்துடுச்சு. அடுத்தது வந்து இன்னொன்று முக்கியமானது, இதுவரையிலையும் நடுகள் வந்து மேக்சிமம் எடுத்தது கால்நடைகளை காப்பாற்றுவது, இல்லாட்டி கால்நடைகளை வந்து மீட்டு வருவார் ஆகோல்னு சொல்கிறது. அது மாதிரியான நிகழ்ச்சிக்கு தான் எடுத்தாங்க. இதுவரையிலேயும் எந்த நடுகள்லையும் அதை பற்றியெல்லாம் எழுத்தில் இருக்குது, ஆனால் உருவங்கள் காட்டப்படல. சோழர் காலத்தில் முதல் இங்கே வந்து கால்நடை காட்டப்பட்டிருக்கு. இதுவரையில் எந்த நடுகள்லையும் இந்த கால்நடைகள் காட்டப்படவில்லை. இதில் வந்து இந்த நடுகள் காட்டப்படுற மரபு வந்தது. இது சோழர் காலத்தில் அடுத்த ஒரு வளர்ச்சி. நெக்ஸ்ட். அடுத்தது வந்து இது அங்கேருந்த 10ஆம் நூற்றாண்டில் இருந்த இது இங்கே கெண்டி இருக்குது. கெண்டிக்கு மேலே நான் மேலே காட்டியிருக்கிறது இது ஒரு அடுத்த ஒரு நகர்வை எப்படி போகுது அப்படிங்கிறது காட்டலாம். 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டில் இறந்தவங்க மேலோகம் போவாங்க அப்படின்னு ஒரு இதை எண்ணத்தை உருவாக்கினார்கள். அதில்
இறந்தவனை 2 பக்கம் 2 மகளிர் கூட்டிகிட்டு போய் மேலோகத்தில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தியரி, ஒரு கதை உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இங்கே வந்து இந்த வீரனை சின்னதாக காட்டியிருக்காங்க. மேலே இருக்குது பாருங்கள், 2 உருவத்துக்கு நடுவில் 2 மகளிர், நடுவில் வீரன் உட்கார்ந்துருக்கான். இது வந்து மேலுலக சம்பந்தமான ஒரு தொடர்பை இந்த நடிகரில் கொண்டு வர்றாங்க இந்த 10ஆம் நூற்றாண்டில். நெக்ஸ்ட் சார். இந்த மேலுலகத்துங்கிற கதை பல்லவர் காலத்தில் வரைக்கும் எதுவுமே இல்லை, சோழர் காலத்தில் தான் வருது. ஏன்னா சோழர் காலத்தில் இருக்க பல்லவர் காலத்தில் பின்பகுதியில் தான் கிட்டத்தட்ட 8, 9ஆம் நூற்றாண்டில் தான் பக்தி இயக்கம் வருகிறது. பக்தி இயக்கம் வரும்போது தான் நிறைய தல புராணங்கள், கதைகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த தலத்தை பற்றி புராண கதைகள்லாம் உருவாக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த அதனுடைய போக்கு நடுகள்லையும் காணப்படுகிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் வருது, ஆனால் சிற்பங்களில் காலில் சங்க இலக்கியத்தில் தண்டை பெறுதல் யாவது படினே மாசில் மகளிர் மன்றல் நடுவும் உயர்நிலை உலகத்து நுகர்ப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வீரன் இறந்துட்டான்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கதையெல்லாம், ஒரு வீரன் இறந்துட்டா அருமையான மகளிர்கள் உங்களெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் நீங்கள் சந்தோஷமாக மேல் உலகத்தில் வாழலாம், இன்பமான வாழ்க்கையை வாழலாம் என்று வீரர்களுக்கு ஊட்டப்பட்டது. அப்போ தான் அவன் போருக்கு போவான், செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம மேல் உலகத்தில் போய் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கதையை கட்டமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் மேலுலக கதைகள் உருவானது. அப்புறம் இறந்து போனால் மோட்சத்துக்கு போகலாம், நீங்கள் வீரனாக போய் வீரமரணம் அடைஞ்சால் நீங்கள் மோட்சத்துக்கு போகலாம், இல்லை என்றால் நரகத்துக்கு தான் போகணும் என்ற ஒரு மரபு உருவாக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் புறநாட்டில் 287, 62 இதை பற்றி ஒரு கதை சொல்லப்பட்டது. அதை நாம் இதில் நடுகளில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட். அடுத்தது வந்து இது ராஜராஜனுடைய கல்வெட்டு. நமக்கு தெரியும் 10ஆம் நூற்றாண்டு. இதில் பார்த்திங்கன்னா கெண்டி இருக்குது, இந்த பக்கத்தில் அந்த குத்து வழக்கு இருக்குது. இதில் கல்வெட்டோடு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வெட்டு உடஞ்சிருக்கு. ஒரே கல்லில் எழுத்தோட இந்த பக்கமான ஒரு வீரருடைய நடுகள் இருக்குது. அது ராஜராஜன் காலத்துக்கு. இதில் சார் ஒரு நிமிஷம், இதுலேயும் பாருங்கள் மேலே அந்த தேவ மகளிரோட வீரன் இருக்கிறது காட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், மேலே கார்னரில் இருக்குது. இது மாதிரியான இது சோழர் காலத்திலிருந்து இந்த நடுகளில் காட்டுற மரபு வந்தது. நெக்ஸ்ட் சார். இது ராஜராஜனுடைய கல்வெட்டு. இந்த ராஜராஜன் கல்வெட்டில் ஏற்கனவே நான் சொன்ன ஆயத்த கருவிகள் கல்வெட்டிலேயே கால்நடை வரையப்பட்டது. கால்நடை வந்துருச்சு. மேலே 2 பக்கம் ஒரு மகளிர் இருக்காங்க, அது வீரன் இருக்கான், 2 பக்கம் 2 மகளிர் இருக்காங்க. இது சோழர் காலத்தில் அடுத்த படிநிலை. நெக்ஸ்ட். இது ராஜேந்திரன் காலம். ராஜேந்திரன் காலத்துலேயும் கீழே நான் டேன் பண்ணுறது உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு தான் இதை போட்டேன். கீழே வந்து கால்நடைகள் இருக்குது, இங்கே வந்து தேவ மகளோட வீரர்கள் இருக்காங்க. இந்த அம்புகள்லாம் பாஞ்சு இந்த வீரன் இறந்து போயிருக்கான் அப்படின்றது ராஜேந்திரன் காலத்திலையும் இந்த கதை இருந்தது. நெக்ஸ்ட். அடுத்தது வந்து சோலாஸில், இம்பீரியல் சோலாஸில் பின்னாடி ராஜராஜேந்திரன், அடுத்தது குலோத்துங்கன் வர்றான். குலோத்துங்கன் பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னதான் மகளிர் ஒன்று கூட வந்தாங்கன்னு சொல்லி. இப்போ வந்து இங்கே வந்து குதிரை வீரனோட மகளிர் இருக்காங்க. இந்த பக்கம் 2, 3 பக்கம் மகளிர்கள். இப்போ வந்து ஒரு மகளிராக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மகளிர்கள் அந்த வீரனோட இணைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட். அடுத்தது வந்து இது நாயக்கர்கள் 16, 17ஆம் நூற்றாண்டில் தூத்துக்குடியில் கிடைச்ச நடுகள். ஒரு போர் எப்படி நடந்தது, எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத தத்ரூபமாக சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இவன் சண்டை போடுறான், குதிரையில் நின்று சண்டை போடுறான், இவன் கீழே நின்று சண்டை போடுறான். இவன் குதிரை வீரன் வெட்டி சாத்தவன் கீழே கிடக்கிறான், வீரர்கள்லாம் கீழே கிடக்கிறாங்க. வீரர்கள் கீழே கிடந்தவங்கள தேவ மகளிர் மேலே தூக்கிட்டு போய் அவனை வந்து மேலோகத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரே கல்லில் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம். இது விஜயநகர காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு நடுகள். நெக்ஸ்ட் சார். நல்லா தெரியல, அடுத்தது போடுங்க. இதுவும் ஒன்று தான். இதில் என்ன பிரச்சனைனா பாருங்கள், புலியோட சேர்ந்து போய் இறந்துட்டான், புலியோட சண்டை போட்டு. இது 3 நிலை அடுக்கு நடுகள். இது அடுத்த ஸ்டெப்பு. ஒரே நடுகளில் ஒரு மூலையில் அங்கேயும் இங்கேயும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடுக்கு முறையில் கொண்டு வந்துட்டாங்க. இது 16ஆம் நூற்றாண்டில் கீழே புலியோட ஒரு சண்டை போடுறான்,
அவன் இறந்துடுறான். இறந்ததுக்கு பின்னாடி தேவ மகளிர் அவனை எடுத்துகிட்டு போகிறாங்க. மேலே போய் என்ன பண்ணிடுறான், மேலே சிவலிங்கம் வந்தது. இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு மகளிர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு நந்தி இருக்குது. அடுத்தது வந்து இவன் மேலோகத்துக்கு சிவலோக பதவி அடைந்தான் என்ற கருத்தாக்கம் இங்கே வருது. இதுவரையில் மேலோகத்தை சொல்லிட்டு இருந்ததில்ல. இப்போ சைவத்தை இங்கே கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரி. இதுக்கு முன்னாடி இந்த நடுகள் அதுதான், இது அதே கல் தான். அது கொஞ்சம் சரியாக தான் தெரியாதனால அதை காட்டல. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், இது ஒரு இதுக்காக சொல்கிறான். புலிகுத்தி இறந்து போயிட்டான். ஆனால் இந்த இதில் இங்கே நந்தி ஒன்று இருக்குது. நந்தி இங்கே இந்த இதுக்கு நந்திக்கும் இந்த நடுகளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவன் இறந்தவன் புலிக்கும் அவனுக்கு சண்டையில் அவன் இறந்துடுறான், அவனுக்கு நடுகள் எடுக்கிறான். ஆனால் நந்தி பின்னாடி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த போக்கை நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த போக்கை எப்படி போகுதுன்னு சொல்லி இதுக்கு பின்னாடி 17ஆம் நூற்றாண்டு எழுத்து நம்ம அறிவியான வெளியே படிக்கக்கூடிய அளவிற்கான எழுத்து. நெக்ஸ்ட்டு சார். அடுத்தது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான சரி. நானும் மீனாட்சி சுந்தரம் பார்த்த மெட்ராத்தி கல்வெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பல அடுக்கு. இது மரத்தால் செய்யப்பட்டது. இது விஜயநகர நாயக்கர் காலத்தில் குலதெய்வமாக அந்த கம்மாவில் இருக்குது. அது இது கம்மாவார் நாயுடு வழிபாடு பண்ணுறாங்க. இதில் நீங்கள் இதுவரையிலும் பார்த்ததில்லை. நான் 2 கல்வெட்டில் உங்கள்கிட்ட சொன்னேன். சிவலிங்கமும் நந்தியும் அந்த தெய்வ மகளிரும் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா வேறு மாதிரி கணக்கு. இங்கே பாருங்கள், இங்கே சிவலிங்கம் இருக்குது, நந்தி இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்க? பெருமாள் வேணுகோபால் இருக்கார். இப்போ சைவமும் வைணவமும் இந்த நடுகளில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த கான்செப்ட் தான் இல்லை. இப்போ 2 பேரும் சந்திர சூரியன் இருக்கிற மாதிரி மேலே காட்டப்பட்டது. இந்த நடுகளில் சைவமும் நடுகளுக்கு போட்டி போட்டுச்சு, வைஷ்ணவமும் போட்டி போட்டுச்சு. இதில் என்னென்னா 2லேயே கால்நடைகள் இருக்குது. அதுதான் மெயின். கால்நடையிலிருந்து தான் உருவானது நடுகள் அப்படிங்கிறதுக்கு. அங்கே சிவலிங்கத்தில் நந்தி இருக்குது. பெருமாளில் வேணுகோபால் மந்தையோடு தானே இருப்பார். அதனால் இங்கே மந்தையோட இவர் இங்கே காட்டப்பட்டிருக்கிறார். இது இந்த நடுகள் வழிபாட்டு பாமர மக்கள் வழிபாட்டை எப்படி பெருந்தெய்வங்கள் எடுத்துக்கொண்டன அப்படிங்கிறது இந்த நடுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ சிவலிங்கத்தை விட்டு கம்ப்ளீட்டாகவே பெருமாள் ஆயாச்சு. அடுத்த படிநிலை பெருமாள் இது போட்டு சங்கு சக்கரம் போட்டு தேவ மகளிர் இருக்காங்க. இவர் தெய்வமாக்கப்பட்டு மேலே வந்துடுறாரு. இது முழுக்க அடுத்த சிவன் வழிபாடாகவும் பெருமாள் வழிபாடாகவும் இந்த நடுகள் வழிபாடு எப்படி வளர்ச்சி பெற்றிருந்திருக்கு இந்த நடுகல்கள் நமக்கு ஒரு சான்றாக அமைகிறது. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறேன். இந்த இதில் இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், 2 பேர் செத்துடுறாங்க சண்டையில். இங்கே ஒருத்தர் படுக்க போட்டிருக்காங்க பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதலை இதில் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு. உடன்கட்டை ஏறுதல் சேர்றவங்களும் சிவலோக பதவி அடைகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிம்பல் கை வளையல், கையோடு இருக்கிற வளையல் தான் சதிக்கல்னு சொல்கிறது. மகளிர் இறந்தால் அவங்களுக்கு எடுக்கப்பட்ட கல் சதிக்கல்னு சொல்கிறது. அவங்களுக்கு சிம்பலாக கை காட்டப்படும். அது குறிப்பாக இந்த வளையெல்லாம் போட்டு காட்டப்பட்டிருக்கும் சந்தில். இதுலேயும் நீங்கள் லேடிஸ் இறந்தாலும் சிவம் அப்படிங்கிற மாதிரியான இந்த சதிக்கல் இது எதுக்கு நான் அதுக்காக சொல்லலை. இதுக்காக இந்த சந்திர சூரிய உள்ள வரை இந்த சதிக்கலும் சைவ மதமாக எல்லா மதங்களையும் இந்த நாட்டுப்புற வழிபாட்டெல்லாம் நடுகள் வழிபாட்டை எப்படி இந்த பெருந்தெய்வ வழிபாட்டை சார் அவ்வளோதான். அடுத்தது காவேரி பட்டினம் சொல்லி இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்ச கல்வெட்டு, நடுகள் கல்வெட்டு. இது அவங்க பள்ளிப்படை நடுகள்னு சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கல்வெட்டில் ஒரு கோயிலே வரைஞ்சிருக்காங்க. எழுத்தில் ரொம்ப லேட்ரு பீரியடு கோயிலே வரைஞ்சிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு சிங்கம் இருக்குது, 2 பக்கம் 2 யானை இருக்குது. அடுத்தது நடுவில் லிங்கம் இருக்குது, 2 நந்தி இருக்குது. அதுக்கு மேலே இங்கே சந்திரன் சூரியன் இருக்குது. மேலே சந்திரன், இங்கே சூரியன் இருக்குது, சந்திர சூரியன் இருக்குது. ஒரு கோபுர இதை கட்டிடக்கலையை அவங்க ஒரு புடைப்பு சிப்பாக வச்சுருக்காங்க. இதில் ஒரு தேரி இருக்குங்க. கீழே இருக்கிறது சிங்கம் யாருடைய வாகனம்? வாகனம் பெண் தெய்வத்துக்குடைய வாகனம்.
அந்த பெண் தெய்வத்தை வச்சுட்டு அந்த வாகனத்தால் அந்த தெய்வத்துக்குரியது எப்படி நந்தியை வச்சா சிவன்னு சொல்லுவோமோ, கருடன் வச்சா பெருமாள்னு சொல்கிறோமோ, அதேமாரி சிங்கத்தை வச்சா அந்த பெண் தெய்வத்தை சொல்லும். பெண் தெய்வத்தை வச்சுட்டு 2 பக்கம் 2 யானை வச்சா என்ன அர்த்தம்? கஜலட்சுமின்னு அர்த்தம். எல்லா கோயில்லையும் நுழையும் போது மேலே கையில் கஜலட்சுமி வச்சுருப்பாங்க. இந்த கஜலட்சுமியுடைய போக்கு தான் இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு, இந்த கோயிலுக்கு அடிப்படையாக இதை காட்டப்பட்டிருக்கு. நந்திக்கு இது லிங்கம் காட்டப்பட்டிருக்கு. இதில் என்னன்னா, இந்த கோயில் ஒரு நடுகல் கோயில் அப்படிங்கிறதுக்கு சான்று இந்த இடத்துல குடை காட்டப்பட்டிருக்கு. இது குடை. இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடியும் இந்த குடையும் இது ஒரு நடுகல் கோயிலாக சார் அவ்வளோதான் முடிஞ்சது. அது மாதிரியாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அங்கே காட்டியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு வழிபாடு தன்னுடைய நடுகல் வழிபாட்டை நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டை எப்படி பெருந்தெய்வமாக வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலையாக வளர்ச்சி பெற்று அது உருவாக்கப்பட்டது என்பதற்கு இந்த கல்வெட்டு நடுகல் கிளை சிறந்த சான்று என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.